இது என்ன ப்ராப்ளம்னாங்க, பேக் லைட் இஷ்யூங்க. இன்டெக்ஸ் வந்து 43 இன்ச்சுங்க, 43ங்க. பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையோட ஓகேங்க, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. பேக் லைட் போகிற வோல்ட்டும் கரெக்டாக போகுதுங்க. ஆனால் என்னென்னா பேக் லைட் மட்டும் சேஞ்ச் பண்ண ஓகேங்க. இன்டெக்ஸ் நல்லா வருதுங்க. லைட் இஷ்யூங்க. திரும்ப ஆஃப் பண்ணி வந்துட்டோம். இது வந்து ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளேங்க. வந்துங்க நம்ம இந்த பேக் டோர் கழட்டினாதாங்க டிஸ்பிளே வந்துட்டு வெளியே எடுத்துங்க பேக் லைட்டு சேஞ்ச் பண்ண முடியுங்க. பேக் டோர் ஸ்பீக்கர் கவர்னது எடுத்தாச்சுங்க. இந்த கனெக்டர்லாம் ரிமூவ் பண்ணி விட்லாங்க. இது வந்து பட்டன் போடுறதுங்க, ஐஆர் பட்டன் ரெண்டுக்குமே போடுறதுங்க. இது வந்து ஸ்பீக்கருங்க. இந்த டீகான் போர்டுங்க, இது கனெக்டிவிட்டி கழட்டி விட்லாங்க. ரைட் காப்பு, இது லெஃப்ட் காப்புங்க. பொறுமையாக தான் பிரிக்கணுங்க, இல்லைன்னா வந்துட்டு காப் டேமேஜ் ஆகிருக்கும். ஃப்ரேமை கழட்டிடலாங்க. பாட்டம் ஃப்ரேம் இது ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைட் பாட்டம் ஃப்ரேமுங்க. ஃப்ரேம்லெஸ்ங்க, அதனால் ஸ்டிக்கர் வந்துட்டு சேஃப்டிக்காக மேலே ஒட்டியிருப்பாங்க. ரிமூவ் பண்ணிடலாங்க. வந்து பார்த்தீங்கன்னாங்க இது வந்து ஃப்ரேமோட ஒட்டிகிட்டு இருக்குங்க. நீங்கள் அழகாப்பில் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. பேஸ்ட் போட்டிருப்பாங்க, இதுக்கு பொறுமையாக எடுக்கணுங்க, இல்லைன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டபுள் சைட் டேப்பு போட்டிருப்பாங்க டிஸ்பிளே நிற்கிறதுங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து லைட்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இது வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சீட்டு தாங்க. இது டைட்டாக இருக்குதுங்க, பொறுமையாக எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். டிஸ்பிளே வந்து ஃப்ரேம்லேருந்து பிரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ கீழே பாட்டம் வந்து எப்பயும் பேஸ்ட் போட மாட்டாங்க, சும்மா நார்மலாக தான் இருக்கும். சூப்பரிக்கலாம் பொறுமையாக எடுக்கணுங்க, விழுந்துருங்க. டிஸ்பிளே வெளியே எடுத்தாச்சுங்க. இப்படியே வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம். டிஸ்பிளே வெளியே எடுத்தாச்சுங்க. இந்த ரிஃப்ளெக்டர் சீட் வந்து வெளியே எடுத்துடலாங்க. இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டு கீழே தான் பேக் லைட் இருக்குது. இது வந்து பேக் லைட்டு வெளிச்சம் கம்மி பண்ணி இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டுங்க. பேக் லைட் வந்தீங்கன்னா 3 பேக் லைட் இருக்குங்க. ஸ்டிப்பு வந்துட்டுங்க மேலே இந்த ரிஃப்ளெக்டர் சீட்டை எடுத்துட்டாங்க வெளியே. ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. பேக் லைட் ஸ்டிக்குங்க. இது வந்து நிற்கிறதுக்காக நீங்கள் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைட் மட்டும் அர்ஜென்ட்டுக்கு வச்சுக்கலாங்க. இது ஆர்டர் பண்ணிப்போம். 3ல் ஒரு லைட் போயிருக்குங்க, இதுன்னு தெரியுங்க. செக் பண்ணி பார்த்துலாங்க. கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓல்டுருங்க, இது ரிஃப்ளெக்ட் சீட்டு ஓல்டுருங்க. இது என்ன ஓல்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டுங்க இந்த ஆர்டர் போடணுங்க. செக் பண்ணி பார்த்துலாங்க. ஃபுல் ஸ்டிப்புங்க. ஃபுல் ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 12 வோல்ட் 22 வோல்ட் எடுக்குதுங்க.
ஃபுல் ஸ்டிப் ஃபங்க்ஷனுக்கு வந்து 22ங்க. சிங்கிள் பல்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 வோல்ட்டு தான். 2 ஸ்டிப் கழட்டியாச்சுங்க. பேலன்ஸ்னு ஒரு ஸ்டிப் இருக்குதுங்க, அதையும் கழட்டிடுங்க. ஸ்டிப்பு வந்து இப்போ ஆர்டர் போட்டாச்சுங்க. நைட்டே நம்ம கையில் கிடச்சிருங்க. நைட்டே கையில் கிடச்சிருங்க. கஸ்டமர் வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock கொடுத்தாருங்க நமக்கு செட்டு. இவ்வளோ தாங்க ஒரு எல்இடி டிவியில் இருக்கிறது. இவ்வளோ தான். ஸ்டிப்பில் எது ஹெட்னு போயிருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறேன். இதில் ஒரு ஸ்டிப் கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க, செக் பண்ணிடலாங்க. இது வந்துட்டுங்க பேக்லைட் செக்கரும்பாங்க. பேக்லைட் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோடைய செக்கருங்க. பேக்லைட்டோட செக்கர். எல்இடி எந்த பல்ப் இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாங்க. ஆன் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 300 வோல்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாங்க இதில். ஆனால் இது வந்து 333 வரைக்கும் காட்டுதுங்க. ஆனால் இது வந்துட்டு 300 வோல்ட் வரைக்கும் செக் பண்ண முடியுங்க. சரி, செக் பண்ணிடலாங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. 22 வோல்ட் எடுக்குதுங்க. இது நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாங்க 31 எடுக்குதுங்க. இதில் தான் ப்ராப்ளம் இருக்குதுங்க. சரி, இந்த ஸ்டிப்பு செக் பண்ணிடலாம். இது வந்து 22ங்க. இந்த ஸ்டிப்பு 2 ஸ்டிப் நல்லா இருக்கும், ஒரு ஸ்டிப் போயிடுச்சுங்க. ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு ஸ்டிப் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னாங்க பேலன்ஸ் 2 ஸ்டிப் வந்து சீக்கிரம் வீக் ஆயிருங்க. இதை பாருங்கள், சுத்தமாக போயிடுச்சுங்க. விட்டு இருக்குதுங்களா? இந்த ஸ்டிப்பு சுத்தம் அவுட்டுங்க. இந்த 2 ஸ்டிப்பு நல்லா இருக்குதுங்க. இந்த ஸ்டிப்பு தான் ப்ராப்ளங்க. விட்டு எரியுது பார்த்தீங்களா? ஸ்டிப்பு சேஞ்ச் பண்ணால் போதுங்க. ஆனால் ஒரு ஸ்டிப் சேஞ்ச் பண்ணோம்னா பேலன்ஸ் 2 ஸ்டிப் வந்துட்டுங்க ஓல்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் அது போயிருங்க. அது 2 வேலை செய்யுங்க. அதனால் ஒரே டைமு 3 ஸ்டிப்பு மாற்றிட்டோம்னா சீக்கிரம் ப்ராப்ளம் வராதுங்க. அதே மாதிரி ஆம்பியரு கரண்ட் ரேட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த இன்டெக்ஸ் 43 வந்துட்டு நம்ம பிரிச்சிருந்தோங்க. இதில் வந்து ஒரு ஸ்டிப் போயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ வந்து நம்ம செட்டாக தான் மாற்ற முடியுங்க. இப்போ புது ஸ்டிப் வந்து வந்துருச்சுங்க. புது ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னாங்க மார்னிங் தான் வந்துச்சுங்க. நம்ம கைக்கு கிடச்சிதுங்க. பார்சல் எடுத்துகிட்டு பஸ் பார்சலுங்க. இதுக்காக ரொம்ப நிறைய ரப்பர் போட்டிருப்பாங்கன்னு கட்டுங்க. இது கொஞ்சம் பெண்ட் ஆனாலும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமானாலும் இந்த ஸ்டிப்பு வந்து வளைஞ்சு பெண்ட் ஆகிங்க கட் ஆயிருங்க. இல்லைன்னா கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துருங்க. பிரேக் ஆயிருங்க. ஏதோ ஒரு பக்கம் ட்ராக் எதனா விட்டுருங்க, ப்ளஸ் மைனஸ் ட்ராக்கு, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம கைக்கு வந்து ஸ்டிப் இருத்தாங்க. இது ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஸ்டிப்பு எந்த ஒரு டேமேஜ் ஆகலைங்க, நல்லா தான் இருக்குங்க. சேம் ஸ்டிப் தான் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த ஒரு சேஞ்சு பண்ணலைங்க. கரெக்டாக மேட்சிங்கும் கொடுத்துருக்குறாங்க கஸ்டமர். நம்ம வாங்குகிற பக்கம் இப்போ கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இருக்குங்க. இந்த லைட்டு இந்த ஓல்டு லைட்டுங்க. ஓல்டு லைட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. பக்காவாக இருக்குதுங்க. நம்ம இதுதான் புதுசாக வந்தது இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோங்க. இது பழசு. இந்த ஸ்டிப்பு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெஸ்டரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க. எல்இடி டெஸ்டரை வச்சுங்க 3 ஸ்டிப்பு வந்த ஸ்டிப்பு நல்லா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டுங்க. ஃபைனலாக இது வந்துட்டு நம்ம மாட்டுறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ செக் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லைட் எரியுங்க. 22 வோல்ட் எடுக்குதுங்க இந்த ஸ்டிப்புங்க. இது 22 வோல்ட் எடுக்குதுங்க. இந்த ஸ்டிப்பு நல்லா இருக்குங்க. வாங்க இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாங்க. நம்ம இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்பை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாங்க. பழசு வெளியே எடுத்து வச்சிடலாங்க. அது நம்மளுக்கு இன்னும் தேவைப்படாதுங்க. இது எடுத்து வச்சுட்டுங்க. ரிஃப்ளெக்டர் ஃபஸ்ட்டு இது பேக் சைடு வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டுங்க. அப்படி ரிஃப்ளெக்டர் சீட்டு மாட்டிட்டுங்க நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. வாங்க இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாங்க. கீழே ஒயர் கீழே வருங்க.
இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்கார வச்சுக்கணும் ஓகேங்க. ஸ்க்ரூ அப்போ தான் போட முடியுங்க. பழைய ஹோல்ஸ்லேயே கரெக்டாக உட்கார செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. ரிஃப்ளெக்டர் சீட் மாட்டிடலாங்க. சீட்டு கரெக்டாக உட்காந்துருச்சுங்க. சீட்டிங் கரெக்டாக இருக்குங்க. ஸ்க்ரூ பண்ணிடலாங்க இருக்குது. இப்போது வாங்க பேக் லைட் பண்ணோன்னு ஸ்க்ரூவோட போட்டலாங்க. இது வந்து ஃப்ரேம்லெஸ் ஸ்டீலிங்க. நம்ம ஸ்க்ரூ பண்ணி போட்டுங்க. அப்புறம் பேக் லைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் வழியாக கொடுத்து பார்த்துலாங்க. நம்ம செக்கரை வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்த்துங்க. மதர் போர்டு ஆக்சுவலாக மதர் போர்டு வழியாக ஒரு டைம் செக் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் வராதுங்க. இதே ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் வேலை முடிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் வருங்க. அது வந்து ஹோல்டு பண்ணுறதுங்க. பொசிஷன் மாற்றி மாட்டிக்கலாங்க. நம்ம வந்துட்டு இப்போ லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக மதர் போர்டு கனெக்ஷன் கொடுத்துங்க. மதர் போர்டில் வர பேக் லைட் கனெக்ஷன் கொடுத்துங்க. இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ இந்த பேக் லைட் போகிற கனெக்ஷனுங்க. பவர் கார்டு குத்திங்க ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. இதுக்கு ஸ்பீக்கர் லைன் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா செக்கிங்காக தானே. பேக் லைட் எரியுதா இல்லையா, வோல்ட் எவ்வளோ எடுக்குதுன்னு ஒரு டைம் ஃபைனலாக செக் பண்ணிட்டோம்னா ஈஸிங்க. நம்ம பேக் லைட் எரியுதான்னு செக் பண்ணிடலாங்க. கொடுத்துங்க ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. ஆன் பண்ணியாச்சுங்க. பேக் லைட்டு இப்போ எரியுதுங்க. பேக் லைட் வந்து எரியுதுங்க. திரும்ப பவர் ஆஃப் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு டைமு ஆஃப் பண்ணிட்டுங்க ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சுங்க. பேக் லைட்டு எரியுதுங்க. வோல்டேஜ் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாங்க. அப்புறம் அந்த வோல்டேஜ் முன்ன பின்ன இருக்கா இல்லை கரெக்டாக தான் வருதா, ஆம்பியர் அதிகமாக எடுக்குதா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. வோல்டேஜ் எந்த அளவுக்கு எடுக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. வோல்டேஜ் கரெக்டாக எடுக்குதுங்க. திரும்ப இதை ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. டிஸ்பிளே இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாங்க. இருக்கிற இந்த பழைய இது எடுத்துடலாங்க. அப்போ தான் வந்துட்டு புதுசாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டிக்காகி நிற்குங்க. இது நிற்காதுங்க. இது வந்துட்டு ஃப்ரேம்லெஸ் செட்டுங்க. அதனால் இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆகணும். நம்ம ஃபோம் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து சர்ஜிக்கல் நைஃப் தாங்க. இது மொபைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதையும் எடுத்துடலாங்க. இந்த சைடு இருக்கிற ஃபோம் ஸ்டிக்கர், இது ஸ்டிக்கர் தாங்க. டபுள் சைட் ஸ்டிக்கர் அப்படிங்கிறோம்லைங்க, அது மாதிரி தாங்க. இதில் தாங்க அந்த டிஸ்பிளேவே உட்காருதுங்க. டிஸ்பிளே இதுதான். டிஸ்பிளே ஹோல்டு பண்ணி வைக்கிறது இதுதாங்க. கேமுக்குமே கேமையும் டிஸ்பிளேவே இதுதான் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுங்க. இந்த ஸ்டிக்கர் டபுள் சைட் ஸ்டிக்கருங்க. இது வந்துட்டு எல்இடிக்குன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லா சைடு எடுத்தாச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டஸ்ட்டெல்லாம் ஊதி விட்டுலாங்க. வந்து எல்இடி பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு உண்டான சீட்டுங்க. இதே ரிஃப்ளெக்டர் சீட்டு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க லைட். இதில் அதே மாதிரி இங்கே மேலே வந்துட்டு எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இது வந்துட்டு அப்படியே டஸ்ட் அப்படியே அந்த டிஸ்பிளே கம்பல்சரி அப்படியே தெரியுங்க. ஒயிட்டு ஸ்க்ரீன் வர்றப்போ மட்டும் தெரியுங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு வர்றப்போ கூட அந்தளவுக்கு தெரியாதுங்க. கலர்ஸ் வர்றப்போ ஒயிட் ஸ்க்ரீன் வர்றப்போ ரொம்ப நல்லா தெரியும், கிளியராக தெரியும். ஒரு டஸ்ட் இருந்தால் கூட தெரியும். அதனால் அது வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாத மாதிரி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க.
கரெக்டாக உட்காந்துருச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கருங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு பேக் சைடு இதெல்லாம் ஓகேங்க. இப்போ இது எடுத்துட்டுங்க, டிஸ்பிளே பேக் சைடு வந்து ஸ்டிக்கர் இருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம போடுற டபுள் சைஸ் ஸ்டிக்கர் வந்து டிஸ்பிளே வந்துட்டு நல்லா ஹோல்டு பண்ணி பிடிக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாங்க. இப்போ செஞ்சுட்டு இதை எடுத்து இதில் ஃபிட்டிங் இதை எடுத்து வச்சுட்டுங்க, இப்போ நம்ம வந்துட்டு ஃபிட்டிங் போட்டுக்கலாங்க. இதுதான் அந்த இன்டெக்ஸோட டிஸ்பிளேங்க. இருக்கிற க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. டிஸ்பிளே இருக்கிற க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்காக தான் நம்ம டிஸ்பிளே வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இதோட போட்டு நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பேக் பண்ணோம்னாங்க என்ன ஆகுன்னா, உங்களுக்கு டிஸ்பிளே உடையக்குள்ளான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இது வந்து நம்ம கம்பல்சரி எடுத்தாகணுங்க. எடுத்துகிட்டு புதுசு வந்துட்டு நம்ம போட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சுங்க. ஒரு க்ளீன் மட்டும் பண்ணிடலாங்க. மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க, அதுக்கு டபுள் சைஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டுங்க, இதுக்கு டபுள் சைஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டுங்க பேக் பண்ணிடலாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒட்ட வேண்டியது இல்லைங்க, ஏன்னா நம்ம அதுலேயே வந்துட்டு கம்மு டபுள் சைடுங்கனாலும் அதுலேயே வந்துருங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு ஃப்ரேமுக்கு வந்துட்டு நம்ம டபுள் சைஸ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இந்த கார்னருங்க, இந்த கார்னர் ஸ்டிக்கர் ஒட்டிடலாங்க. பாட்டம் ஒட்டக்கூடாதுங்க, ஏன்னா பாட்டம் வந்துட்டு ஃப்ரேம் பாருங்க, ஃப்ரேம் வரனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்குங்க. பேக் சைடு க்ளீன் பண்ணிடலாங்க. இது டிஸ்பிளே பேக் சைடு. இது வந்து ஐபிங்க, இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஐபி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதோ லைன்ஸ் இது இந்த ஸ்டிக்கரிங் எடுத்தும் இல்லைங்க, அந்த க்ளூ அப்படியே லைட்டாக இருக்குங்க, மைல்டாக, அதே க்ளீனாக எடுத்துடலாங்க. நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப டிஸ்பிளே எந்த ஒரு டேமேஜும் வராதுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வாட்டர் மற்ற ஏதாவது லிக்விட் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. க்ளீன் பண்ணியாச்சுங்க. டபுள் சைஸ் ஸ்டிக்கர் ஒட்டிடலாங்க. டபுள் சைஸ் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடு திரும்ப போட்டுக்கலாங்க. இந்த சைடு முடிச்சுங்க, நான் அந்த சைடு அந்த லைன் ஒட்டிட்டேன். இந்த சைடு ஒட்டிடலாங்க. இப்போது அந்த சைடு முடிச்சுங்க. இதுதான் டாப் சைடுங்க. டிஸ்பிளேவோட நம்ம வியூ பண்ணுறோம், நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்புங்க. கொஞ்சம் இருக்குதுங்க, கரெக்டாக ஒட்டிக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லா பிடிக்காதுங்க. ஃப்ரேமுக்கு டிஸ்பிளேக்கு நல்லா பிடிக்காதுங்க, ஓப்பன் ஆகுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் நல்லா தெரியுங்க, வெளிச்சம் வெளியே வரும். இந்த டேப் மட்டும் கரெக்டாக ஒட்டி உங்களுக்கு பிடிக்கலன்னா டபுள் சைட் டேப்புங்க, உங்களுக்கு வந்துட்டு அவுட்ரு விசிபிள் அப்படியே அந்த பேக் லைட் விசிபிள் அப்படியே உங்களுக்கு தெரியுங்க. அந்த இடத்துல என்ன ஆகுன்னா, உங்களுக்கு பார்க்குறதோட ஃபீலிங்ஸே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைங்கே இருக்காதுங்க. ஃப்ரேம்லேருந்து வெறும் ஒயிட் கலர் லைட் வெளிச்சம் மட்டும் தான் வருங்க சைடில், நீங்கள் கரெக்டாக வந்து பேக் பண்ணாத பட்சத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒட்டிடலாங்க. டபுள் சைடு ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைன் ஒயிட் சீட் எடுத்து விட்லாங்க. அப்போ தான் உங்களுக்கு டபுள் சைடு ஒட்டுங்க. இப்போ அதை பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்குங்க. அந்த டபுள் சைடு ஸ்டிக்கரு உங்களுக்கு ஒட்டும். அந்த சைடு எடுக்க முடியுங்க, இந்த சைடு எடுத்துடலாங்க. இதில் எதுவும் டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னு என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி அதில் அப்படியே வரும். இப்போ டிஸ்பிளே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க. டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறது வேலைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. டிஸ்பிளே ஃபிட் பண்ணிடலாங்க. டிஸ்பிளே ஒன் சைடு வந்து அப்படியே வச்சுங்க, அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கலாம்.
காப்பு கீழே ஒட்டி விட்டுலாங்க ஃபஸ்ட் மாதிரியே. ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளேங்கிறனால கொஞ்சம் காய விடணுங்க. கொஞ்சம் ரொம்ப நேரம் இந்த அதசிவு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கணும். கையோட இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு நார்மல் இன்சுலேஷன் டேப் இருக்குது நீங்கள் அதை போட்டு ஒட்டிடலாங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம்லேயே நல்லா பிடிச்சி நிற்கிங்க. ஒரு 1 இன்ச் டேப்பு இருந்துச்சுன்னா 1 இன்ச் டேப்பு சுற்றி இப்படி எல்லா சைடும் ஒட்டி விட்டுலாங்க. 1 இன்ச் டேப்பு ரைட் சைடு ஒட்டிக்கலாம். பேலன்ஸ் ஃபிட்டிங் போடுறதுக்கு முன்னாடிங்க பாட்டம் ஃப்ரேம் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாங்க. டிஸ்பிளேவில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. டிஸ்பிளே கனெக்டர் செக் பண்ணி பார்த்துடலாங்க. லெஃப்ட் சைட் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்து ரைட் கனெக்ட் பண்ணிட்டாங்க டிஸ்பிளே கனெக்டர். பவர் கார்டுங்க ப்ளஸ் பவர் ஆன் ஆஃப் பட்டனு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பவர் சப்ளை கொடுத்தா ஆன் பண்ணி பார்த்துக்கலாங்க. நம்ம கனெக்டர் கொஞ்சம் கரெக்டாக மாட்டலிங்க. கனெக்டர் மட்டும் கட் பண்ணால் போதுங்க. டிவி ரெடிங்க. டிவி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேலைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.